நண்பர்களே, உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொன்னேன். திரும்பவும் அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த பிக்கர் கட்டை இங்கே பிடிக்குதுன்னு சொல்லி நான் மேஸ்திரிகிட்ட கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, இந்த கட்டை பிடிக்கிறதுக்கு நீ எண்ணெய் தடவுங்க, தேங்காய் எண்ணெய் தடவுனீங்கன்னா அது சரியாயிடும் அப்படின்னு சொன்னாப்புல. சரிங்களா, நான் தேங்காய் எண்ணெய் தடவினேன். அது நீட்டாக ஓடிச்சு. இப்போ வரைக்கும் தேங்காய் எண்ணெய் தடவுன வரைக்கும் எனக்கு பிடிக்கல, நீட்டாக இருக்குது. ஓகேங்களா, ஆனால் அதே வீடியோவில் ப்ரோ மை வருதுன்னு சொன்னீங்க. ஓகேவா, நான் அதுக்கு என்ன ரிப்ளை போட்டேன், தேங்காய் எண்ணெய் தடவுனதுனால கூட அந்த மை நாடால் ஒட்டி வரும், அதை தொடச்சிட்டு போட்டால் மை வராது அப்படிங்கிறதுனால தான் நான் திரும்ப அந்த வீடியோ போட்டேன். ஓகேங்களா, ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே நான் வார் வச்சுருக்கிறேன். இந்த வார் இருக்கிறதுனால நாடாவில் மை ஒட்டாது. இங்கே பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது பாருங்கள். இதனால மை நாடால் ஒட்டிக்கிட்டு அங்கே போகலை. சீலை சுத்தமாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் தடவிட்டு நான் துடைக்கவே இல்லை, அப்படியே போட்டு விட்டேன். அங்கே மை வராமல் தான் ஓடிச்சு. ஒவ்வொரு தறியில் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். சரிங்களா, உங்கள் தறி என்ன கண்டிஷனில் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியாது. ஓகேங்களா, இந்த தறியினுடைய கண்டிஷன் வேறு மாதிரி இருக்குது. மை வருதுன்னு சொன்னதுனால தான் இந்த வாரம் நான் வாங்கி போட்டேன். ஓகேங்களா, இந்த வாரம் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் சீலையில் மையே வரலை. அந்த வீடியோ ஆல்ரெடி என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். என் தறியில் இருக்கிற மாதிரியே உங்கள் தறியிலையும் இருக்கவே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு தறியினுடைய கண்டிஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல இருந்த ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை பிடிக்கிறது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. இப்போ என் தறியில் நான் தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுட்டு நான் துடைக்க முடியல, ஒன்றும் இல்லை, தறியை போட்டு அப்படியே நீட்டாக ஓடிச்சு. சரிங்களா, அப்படி இருக்கிறப்போ உங்கள் தறியில் வரக்கூடிய பிரச்சனை எனக்கு தெரியாது. அதை நீங்கள் தான் சரி பண்ணி ஆகணும். என்கிட்ட கேட்டால் அது என்னால் சரி செய்ய முடியாது. ஓகேங்களா, என்னோட தறியில் என்ன கண்டிஷன் இருக்குதோ அதை மட்டுமே வச்சு தான் என்னால் வீடியோ போட முடியும். இப்போ இதுலேயே இன்னொரு பிரச்சனை இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ இந்த பார்டர் இங்கே டைட்டாக இருக்குது. சரிங்களா, டைட்டாக இருக்கும்போது நான் சென்சார் ஆன் பண்ணி விட்டேன் அப்படின்னா நீட்டாக ஓடுது. ஆனால் பார்டர் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால நாடாகிறது. ஓகேங்களா, அப்போ நாடாகிறதுக்கு காரணம் என்ன, பார்டர் டைட்டாக இருக்குது. சரிங்களா, இதை நான் லூஸ் வச்சு விட்டேன் அப்படின்னா சென்சார் போட்டு விட்டேன்னா ஆஃப் ஆகிட்டே இருக்குது. இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இதே பிரச்சனை உங்கள் தறியிலும் இருக்குமா? இந்த வெல்வெட்டுக்கு மேலே இங்கே பேப்பர் இருக்குதா, இந்த பேப்பரை நான் எடுத்து விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இலை பஞ்சாகிக்கிட்டே இருக்குது. அதனால தான் நான் இதுக்கு மேலே இங்கே பேப்பர் வச்சு விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, ஒரு இலை கூட இப்போ வரைக்கும் பஞ்சாகாமல் நீட்டாக வந்துட்டே இருக்குது. சரிங்களா, இதுக்கு மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி கலர் ஒட்டி இருக்குது பாருங்கள். இந்த வார்ப்பினுடைய கலரு அப்படியே இங்கே நாடாவில் ஒட்டி இந்த இடத்துல ஒட்டுது. இப்படி ஓடும்போது நாடாவில் இருக்கிற மை சீலையில் ஓட்டினா கூட இந்த சீலையில் அவ்வளவா தெரிய மாட்டேங்குது. இல்லை, நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என் வீடியோவை பார்க்காதீங்க, உங்கள் மேஸ்திரியே கூப்பிட்டு வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு மேலே என்னால் வேறு எதுவும் சொல்ல முடியாது.